உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய மனசில் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை போட்டு மனம் முடிவெடுக்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கான சூழல்களும் இருக்கும், மனம் வருத்தம் படும் ஆன சூழல்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த காலத்தில் துலா ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். நிறைய பெரிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய இடங்களில் போயிட்டு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு ஒரு வெல்கம் இன்விடேஷன்ஸ் இருக்கும். நிறைய சுப நிகழ்வுகளை பங்கேற்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும். சில பேர் எனக்கு அரசியல் இருந்தீங்கன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேடை ஏற்றி விட்டுருவாங்க. மேடை ஏற்றி விட்டு விஐபி பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்களுக்கான இருக்குது. அப்போ மனசில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 விஷயங்களை போட்டு வச்சுக்கிறதுனால ஸோ எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வது என்பது குழப்பங்கள் என்பது இருக்கும். ஸோ இந்த காலம் இல்லைன்னா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாழ்க்கை என்பது இல்லை, திருமணமே எனக்கு நடக்கலை, எப்பயாவது திருமணம் நடக்கும் அப்படின்னும் போது இந்த காலத்தில் ஒரு சரியான ஒரு ஜாதக அமைப்புடன் ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் என்ன, இந்த அத்தை என்ற உறவு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். என்னென்னாக்கா அத்தையை கூட்டின்னு போனீங்கன்னு வச்சிங்களேன், நடக்கிறத நடக்காமல் இருக்கிறோம், அதனால் ஒரு மன அழுத்தம் வரும். சரிங்களா? இந்த காலத்தில் துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விரும்பிய ஆசைப்பட்ட நல்ல ஒரு காஸ்ட்லியான பொருள் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு 2000 ரூபா பொருள் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அதே போல் சில பேருக்கு என்னென்னு வச்சுங்க 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறது அவங்களோட பொருளாதார நிலை பொறுத்து. ஆனால் இந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வச்சிங்களேன், அந்த பொருட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்திருஷ்டிப்பட்டு டம்முன்னு உடையவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த பொருளை அதிகமாக விரும்புகிறீங்களோ அதனால் ஒரு மன அழுத்தம் வரும். நிறைய பேர் இந்த காலத்தில் எனக்கு வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு வாஸ்து மீன் வாங்கினா பணம் வரும் அப்படின்றதுக்காக வீட்டில் ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் தொட்டி ஏதாவது ஒன்று வாங்கி வைப்பேன்னுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற பேரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உடச்சிருவாங்க, இல்லை போட்ட மீன் செத்து போயிடும். ஸோ இதனால் இப்படியும் ஒரு மன அழுத்தங்கள் தான் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு. ஸோ நீங்கள் மன அழுத்தம் வராமல் இருக்கணும்னா சின்னதாக பண்ணணும். மன அழுத்தம் வர நீங்கள் செய்யலைன்னா கூட உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவுகள் எல்லாமே உங்களை போட்டு வச்சு செஞ்சுருவாங்க இந்த மாதம். ஸோ அதனால் என்னென்னாக்கா அண்ணன் வழி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ணனோட சேர்ந்து நிறைய பயணங்கள் செய்வது,
அண்ணனோட சேர்ந்து பூர்வீக பயணம் என்பது இருக்கும். அண்ணன் அம்மா இந்த உறவுகளோடு சேர்ந்து இங்கே பூர்வீகத்துக்கு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க, இல்லை பூர்வீக பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த திருமண வரன் என்பது இந்த காலகட்டத்தில் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். வீடு தேடி வந்து வரன் பார்க்கறது, இந்த முதல் டைம் சொல்லுவாங்களா கோயிலில் போய் பொண்ணை பார்க்கணும், ஜாதகம் ஒன்று செட் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரு வரனை சந்திக்கிறனால அந்த மாதிரியான நிகழ்வுகளில் நிறைய துலா ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் ஆசைப்பட்ட மாதிரி தொழில் என்பது அமையாது இல்லையா. ஸோ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சைடில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், இல்லை இப்போவே இந்த வேலையை செய்யணும், இப்போவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சைடு ஹாப்பி மூமெண்ட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நைட்டு ஓவர் நைட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா தூங்காது, அந்த தூக்கமின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு மெயில் அனுப்புறீங்க, அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை ஏதாவது தப்பாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா எந்த விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ மேலும் என்னென்னாக்கா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்கள் தம்பி தங்கை இந்த உறவுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகளுக்குள்ள சிறிய கருத்து வேறுபாடுகள் இந்த காலத்தில் வந்து நீங்கும் சொல்ல முடியும். கருத்து வேறுபாடுகள் வரும், வந்து சரியாகும். அதே போல் என்னென்னாக்கா தந்தையோட ஒத்துழைப்பு இந்த காலங்களில் அப்பாவுடன் பார்த்தா கடந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு இணக்கமாக இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அவர் ஒன்று சொல்லியிருப்பார், நாம் ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ அந்த விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான விஷயம். அதே போல் என்னக்கா தந்தைக்கிட்டேருந்து நிறைய பேருக்கு ஒரு செட்டில்மெண்ட் வர வேண்டியதெல்லாம் இந்த காலத்தில் வரும். ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க சொல்லிப்பாங்க, உங்கள் காசே தேவையில்லை எனக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி தந்தைக்கும் இவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் நீங்கி இவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பொருளாதார வரவு இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் வருமானம் கண்டிப்பாக வரும், நீங்கள் கேட்கலனாலும் வரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த பாகப்பிரிவினை பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேலும் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயத்தினால ஏற்பட்ட பாதிப்புனால உடம்பு வந்து அதிக உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் என்பது இருக்கும். மேலும் என்னங்க சில பேருக்கு இந்த வாதம் நரம்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக குளிர்ச்சினால கால் மறுத்து போகிறது, இல்லை ஜீரணமே ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி என்னென்னாக்கா சில பிரச்சனைகள் ஏற்படும், ஆனால் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் அம்மாக்காக ஏதோ ஒரு விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. வீட்டுக்காக பார்த்தீங்கன்னா பழைய விஷயத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மாற்றுவாங்க, அதுவே பிரச்சனையாகிடும். பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த பொருளே கெட்டு போயிருக்கு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரங்க வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியான பொருட்கள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுடைய நோயெல்லாம் இல்லாமல் கடன் இல்லாமல் மிக ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். ஸோ அதனால் துளாராசிக்காரங்க நீங்கள் போய் உங்களோட ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 4-5 ஐட்டத்துக்காக எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய ஐட்டம் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும். ஸோ மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த குருவோட வழிநடத்தல், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வழிநடத்தல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அடித்து நவுத்து வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆன்மீக பயணம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணியே தடையாக வந்துடும். இங்கே இதுதான் பிரச்சனை. என்னென்னாக்கா நம்ம ஒரு விஷயத்தை போவோம், இப்போ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகலாம், இஷ்ட தெய்வம் ஒரு கோயிலுக்கு போகலான்னா அந்த இடத்துல என்ன பண்ணார், உங்கள் கணவன் வாழ்க்கை துணை வந்து இல்லை இந்த டேட்டில். இப்போ ஒரு ஆணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என் ஒய்ஃப் அவங்களோட மனைவிக்கு வந்து இல்லை இந்த டைம் டேட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தள்ளி போவோம். பெண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கணவன் சொல்ல இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துக்கணும், நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடையே இந்த காலகட்டத்தில் தனிமையாக செய்யக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஓவர் ஹாப்பியாக இருக்கும், அதே போல் கொஞ்சம் சங்கடமும் இருக்கும். ஸோ அதனால் சங்கடத்தை எப்படி சங்கரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை விநாயகர் வழிபாடு மூலயமா செஞ்சு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம்.